நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ராஜேஸ்வரி, என்ன நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்களே? நாளை மறுநாள் நான் ஊருக்கு போறேன்ல. நானும் கூட வரேன். ஐயோ, எனக்கு துணைக்கு வரீங்கன்னா தேவல்ல. இல்ல, நான் வீட்டுக்கு போகணும். அது மட்டும் இல்ல, கூட்டிட்டு வந்தவங்கள உயிரோட திரும்ப ஒப்படைக்கணும்ல. ஹலோ. ஹலோ டாக்டர். என்ன பிரதீபா, சீக்கிரமாவே இங்க வந்திருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? ஆமா. டாக்டர் பிரான்சோ எங்க? இங்க வெயிட் பண்ண சொன்னாரு. வரேன்னு சொல்லிருக்காரு. ஓகே. இன்னைக்கே நான் இங்க எல்லார்கிட்டயும் சொல்லி ஆகணும். உங்க 2 பேரையும் சாகர வரைக்கும் நான் எப்பவும் மறக்க மாட்டேன். என்ன நினைச்சா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் உங்களோட நட்பு தான். நீங்க ஊருக்கு வந்தேன்னு சொன்னா போதும், நான் ஓடி வந்துருவேன். ஊருக்கு போனதும் முதல்ல யார பார்க்க போறீங்க? அதான் உங்களுக்கே தெரியுமே. அஞ்சனா தானே? ஆமா. அப்புறம் என்னோட மகனையும் நான் தேடி ஆகணும். நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. குட் மார்னிங். Good morning. ஹலோ. ஹலோ டாக்டர். Pratibha, you're leaving US. All the best for you. டாக்டர், you are my God. No, God is in heaven. I'm just an humble servant. Don't do it. ராஜேஸ்வரி, டாக்டர், தேங்க்யூ. வெல்கம். எப்பவுமே மறக்க மாட்டேன். தேங்க்யூ டு ஆல். ஸ்கூல்ல யார் டிராப் பண்ணுவாங்க? யாரா இருக்கும்? உனக்கு யார் கூட்டிட்டு போகணும்? அஞ்சாமா. அப்ப நானே உன்னை கூட்டிட்டு போறேன். ஆமா, ஸ்கூல்ல யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு? எல்லாருமே பாய்ஸ் தான். அது ஏன்? எனக்கு அதுதான் பிடிக்கும். நீ பெரிய கேடிதான். இதோ அப்பா. அப்பா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். சரி, நான் போய் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நானும் வரேன். சரி வா. அஞ்சனா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன சீரியஸ் விஷயமா? ஸ்கூல் லெவல்ல விட்டுட்டு வந்துட்டுமா? நான் அதுக்குள்ள ஆபீஸ் போயிடுவேன்ல. அனு, நீ போய் சுஜா ஆண்டி கிட்ட சாப்பாடு எடுத்து வைக்க சொல்லு. நான் இப்ப வந்துடுறேன். சொல்லுங்க. அனுபாப்பாவை பத்தி தான். கமிஷனர் கிட்ட இன்னைக்கு முடிவை சொல்லணும்ல. எங்கேயாவது ஒரு இடத்த அவங்களே கண்டுபிடிக்கட்டும். குழந்தைய அநாத ஆசிரமத்துல சேர்க்கணும்னு சொல்றீங்களா? அப்படி இல்ல, நம்ம போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடலாம். எல்லாமே ஒண்ணுதாங்க. நாம அவளை தெருவிலேயே விட்டுடலாம். இதுக்கும் அதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் எல்லாம் இல்ல. ஏமா, உன்னால எவ்வளவு நாளைக்கு தான் அவளை பார்த்துக்க முடியும்? 2-3 மாசத்துக்கு அப்புறம் முடியுமா? அப்பெல்லாம் நீ என்ன பண்ணுவ? அப்போ நீங்க யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா? இங்க யாருக்குமா அதுக்கெல்லாம் டைம் இருக்கு? நம்ம குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அதை பார்க்கவும் யாரும் இருக்க மாட்டீங்களா? அதுக்கு தான் இங்க இவ்வளவு பேர் இருக்கோமே. நாங்க பாத்துக்க மாட்டோமா? அனு பாப்பாவையும் நம்ம குழந்தையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்களேன். நம்ம குழந்தைய எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ப்பாங்க. ஆனா 2 பொறுப்புமே ஒண்ணுதானங்க. அனு பாப்பா எந்த தப்பும் யாருக்குமே பண்ணது கிடையாது. அஞ்சனா, இங்க பாரு, அனுவ வேண்டான்னு சொல்லி இங்க யாரும் சொல்லல. இப்ப இருக்கிற நிலைமையில இங்க வளர்க்க முடியாதுன்னு தான் சொல்றேன். வேற எங்கேயாவது நாம அவளை சேஃபா வைக்கலாமே.
வேற எங்கேயாவதுன்னா அது எங்க? இந்த வயசுல இருக்கிற ஒரு பெண் குழந்தை வளர்றதுக்கு ஏத்த இடம் எது? நீங்க தினமும் பேப்பர் நியூஸ் எல்லாம் படிக்கிறீங்க தானே? அவ எங்க இருந்தாலும் நாம அவளை கேர் பண்ணிக்கலாம். இங்க பாரு அஞ்சனா, இந்த சமயத்துல உன்னோட ஆரோக்கியத்தை பாத்துக்க வேண்டியதுதான் எங்களோட பொறுப்பு. அதோட சேர்த்து தேவையில்லாத பேர்டனை எல்லாம் நாம ஏமா சுமக்கணும்? அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அனாதை பசங்களும் பேர்டனா? அப்படிதானா? அஞ்சனா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. அந்த குழந்தை மேலயும் எனக்கு எந்த கோவமும் இல்ல. இங்க பாரு, நீ தயவு செஞ்சு நாங்க சொல்றதையும் கொஞ்சம் கேளு. அம்மா வேண்டாமா, நான் நல்லதுக்கு தான் சொல்றேன். சரி, அப்போ 2 நாள் மட்டும் பொறுத்துக்கோங்க. ஆ சரிம்மா. ஆலினாவுக்கு எதிரா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு போலீஸ் கிட்ட கொடுத்தது பெரிய தப்புன்னு இப்ப நினைக்கிறேன். ஆனா அதே நேரத்துல அனு பாப்பா தான் எனக்கு எல்லா ஆதாரத்தையும் கொடுத்தா. தினமும் நீங்க தான் என்ன ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் விடணும். அம்மா வர வரைக்கும் நீங்க தான் என் அம்மா. உன்னை இப்போ நடுத்தெருவுக்கு தாமா அனுப்ப போறாங்க. அங்க நீங்களே என் கூட இருக்க போறீங்களா? அப்பனா ஹாப்பியா இருப்பேன். இப்ப நீங்க எதுக்கு அஞ்சம்மா அழுவுறீங்க? ஒன்றும் இல்லம்மா. நீங்க அழாதீங்க அஞ்சம்மா, எனக்கும் அழுகையா வரும். அனுமா உட்காரு. டாக்டர், நான் அஞ்சனா. அதுதான் எனக்கு தெரியுமாம்மா. சொல்லுமா. கொஞ்சம் பர்சனல். பரவாயில்ல சொல்லு. ஒரு சீரியஸான விஷயம். உங்களை நேர்ல பார்க்கலாமா? வாம்மா. நான் அனு பாப்பாவை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறேன். நான் விட்டுட்டு வந்துடுறேன். போயிட்டு வாம்மா, நான் வெயிட் பண்றேன். தேங்க்யூ டாக்டர். போலாமா? இல்ல, இன்னும் 1 ஹவர்ல ஃப்ரீ ஆயிடுவேன். அப்புறம் வர சொல்லுங்க. அது பெரிய நோயில்ல இல்ல. நான் அப்புறம் மே கூப்பிடுறேன். ஐ கம் இன் டாக்டர்? அஞ்சனாவா? ரொம்ப லேட் ஆயிடுச்சுல? நானும் இப்பதான் வந்தேன். குழந்தைய ஸ்கூல்ல விட்டாச்சா? ம். சரி, உட்காரு. ஏதோ சீரியஸ் விஷயம் சொன்னியே. டாக்டர், நீங்க ஒரு சைக்காட்ரிஸ்ட் இல்லைனாலும் அத பத்தியும் டாக்டருங்கிற முறையில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. இப்ப யாருக்குமா மனநல பிரச்சனை? எனக்கு தான். உனக்கே தோணிச்சா இல்ல டாக்டர் யாராவது சொன்னாங்களா? வேற யாராவது இதை பத்தி சொன்னாங்களா? என்னன்னு விஷயத்த சொல்லுமா.
ஒரு 4-5 வயசுல இருக்கிற சின்ன குழந்தை. அது இப்போ அனாதை ஆயிடுச்சு. ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? பெண் குழந்தை. ஆ, அப்பாவும் அம்மாவும் இல்லாம அவ அனாதை ஆகல. அவங்க ஜெயில இருக்காங்க. ஆனா அவளால இனி எப்பவுமே அவங்கள பார்க்கவே முடியாது. அவ சூழ்நிலை அப்படி ஆனதுல எனக்கும் பங்கு இருக்கு. அதை என்னைக்குமே என்னால மறுக்கவும் முடியாது டாக்டர். அனுவை பத்தி தான் இப்ப பேசுறியாம்மா? ஆமா, அவ இப்ப ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி பறந்துகிட்டே இருக்கா. அவளுக்கு என்னாச்சு? இப்போ அவ பிகே நிலையத்துல தான் இருக்கா. ஆ, அவளை அநாத ஆசிரமத்துக்கு அனுப்பிடலான்னு அம்மாவும் மனுஷரும் சொல்றாங்க. போலீஸ் அதை பார்த்துப்பாங்களாம். அவ அப்பாவையும் அம்மாவையும் போலீஸ் கூட்டிட்டு போனப்போ போலீஸ்காரங்க உனக்கு வேற யாருமா இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அவ என்கிட்ட வரணும்னு சொல்லியிருக்கா. அவ நாளைக்கோ நாளானைக்கோ அநாத ஆசிரமத்துல 4 செவத்துக்குள்ள ஒடிஞ்சு போயிடுவா. இனி வாழ்க்கை முழுக்க அவளுக்கு ஜெயில் வாசம் தான். இது விட தெரியாத கேள்விமா. ஒரு விடைய கண்டுபிடிக்கணும். நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். எப்படி? என்னோட தேவை கொஞ்சம் கொடூரமானதுதான். ஆனா எனக்கு வேற வழியே இல்ல. சொல்லுமா. அனு பாப்பா மனுஷாரோட பொண்ணு. இல்லையே, மெடிக்கலி அவ அனுப்போட பொண்ணுன்னு ப்ரூவ் ஆயிடுச்சேம்மா. அது எனக்கும் உங்களுக்கும் மட்டும் தானே தெரியும், வேற யாருக்கும் தெரியாதுல்ல. எஸ், மனுதான் அப்பான்னு சொல்றதுக்கு நமக்கு மெடிக்கல் ஆதாரம் வேணும் இல்லம்மா? தேவைப்படும் தான். அனுவோடையும் மனுஷருடைய பிளட் சாம்பிள டாக்டர் கருணாகரன் பரிசோதனை பண்ணாரு, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணாரு. ஆனா டெஸ்ட் ரிசல்ட் மனுஷரோட பொண்ணு தான் அனுங்கிறது. அஞ்சனா, நீ இவ்வளவு சிம்பிளா இந்த விஷயத்தை பார்க்க கூடாது. ஒருவேளை உனக்காக அப்படி சொன்னாலும் அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? எப்போ பிளட் சாம்பிள் எடுத்தீங்க, எதுக்காகன்னு வரும். அன்னைக்கு நானும் மனுஷர் அனுவும் இங்க வந்திருந்தோம்ல, மனுஷர் கூட பிளட் டொனேட் பண்ணிருந்தாரே, அந்த சாம்பிள் அது கூட சொல்லலாம்ல. நோ, அது என்னோட ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்க்கு எதிரானது. ரொம்ப தப்புமா. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்க, கண்டிப்பா கைவிட்டுருவீங்கன்னு நான் எதிர்பார்த்ததான். டாக்டர், இந்த விஷயத்தை நீங்க அம்மா கிட்ட மட்டும் சொன்னா போதும். நானும் மனுஷாரும் இப்ப சந்தோஷமா வாழறதுனால கண்டிப்பா அவங்க எங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. மனுஷாருக்கு தெரியாத வரைக்கும் எங்க வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாவே இருக்கும். இருந்தாலும் ஒன்னே ஒண்ணு மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களோட ஒரே மகள் இறந்தப்போ அவளுக்கும் இதே வயசு தானே. அவதான் அனுப்பாப்பான்னு நினைச்சுக்கோங்களேன், மறு ஜென்மோன்னு. அஞ்சனா ப்ளீஸ், இனி இதை வச்சு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இன்னொரு தடவை டெஸ்ட் பண்ணலாம், ரிசல்ட்டையும் சொல்லலாம். கரெக்டான ரிசல்ட் அனுப்தாங்கிறத நம்ம சொல்லிடலாம். இது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாதா? இல்ல, இப்பவும் இருக்கலாமோன்னு ஒரு சந்தேகம் மட்டும் இருக்கு. ரெண்டு காரணத்துக்காக நான் இந்த பொய்யை சொல்றேன். ஒன்னு, இறந்து போன என் பொண்ணுக்காக. ரெண்டாவது, அஞ்சனா மேல எனக்கு இருக்கிற அன்புக்காக. தேங்க்யூ, தேங்க்யூ டாக்டர். சரி, நீ போயிட்டு வாமா.
சொல்லுங்க டாக்டர். உங்களை கொஞ்சம் நேர்ல பார்க்கணுமே. பார்க்கலாமே. கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியல். ஹாஸ்பிட்டல்ல வேண்டாம், எங்க வரணும்னு நான் சொல்றேன். சரிங்க டாக்டர். வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? நல்லா இருக்காங்க. சரி, அப்ப நான் நேர்ல சந்திக்கலாம். சோனா வா. எப்போ வந்த பாஸ்கரா? நேத்து. செல்லம், இந்த ஆண்டி யாரு? அம்மாவோட ஃப்ரெண்டு. என்கிட்ட பேசினதே இல்லை. அப்போ சதி திட்டம் தீட்டும் போது. இப்போ இந்த ஆண்டி புது ஆண்டி. இங்க வா. இவள எங்கே வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இன்னும் முடிவு பண்ணல. இவ விதிப்படி நடக்கட்டும். ஏன் அஞ்சனா, உனக்கு கம்பெனிக்கு வர மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? டாடி, வீட்டுக்கு வரும்போதாவது கம்பெனி விஷயத்தை விடுங்க. சரி, விட்டுட்டேன். அஞ்சனா, நான் பிஜி பண்ண போறேன்னு சொன்னல, அந்த சீட்டு விஷயமா ஆன்ட்டியை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அம்மா உள்ளதான் இருக்காங்க. போன உடனே சொல்லிடு, என் பொண்ணு எப்ப மூட மாத்திப்பான்னு எனக்கு தெரியவே இல்ல. பச்சோந்தி மாதிரி நிறம் மாறுறாளா, அது எனக்கு புரியவே மாட்டேங்குது. டாடி, நான் போய் பார்த்துட்டு வரேன். வாடா. டாடி, வாங்க. ஓகே. ஹாய் மல்லிகா. அட ராஜீவண்ணா, வாங்க வாங்க. ஆண்டி. ஹலோ. எஸ். எப்படி இருக்கமா சோனா? ஏதோ இருக்கு ஆண்டி. ரெண்டு பேரும் உட்காருங்க. தேங்க் யூ. அஞ்சனாவும் நீயும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்கல்ல? ஆமா, இப்போ ஒரு பெரிய அதிசயம் நடந்திருக்கு. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவுமே கண்டினியூ ஆகணும். சோனா, நீ என்னைக்கும் இந்த வீட்டு பொண்ணுதான். இது உனக்கு அம்மா வீடு மாதிரி. இந்த சந்நியாசம் போற ஐடியாவெல்லாம் விட்டுடு. அத பத்தி பேசுறதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். சோனா, நீயே சொல்லு. நான் ஹையர் ஸ்டடீஸ் படிக்க போறேன். வெரி குட். நல்ல விஷயம் தானே. அதுக்கு நான் ஏதாவது பண்ணணுமா? அதுக்கு ஒரு அட்மிஷன் வாங்கி கொடுக்கணும். அப்புறம் டிகிரியில இவ படிச்சு கிழிச்சதுக்கெல்லாம் மெரிட்லாம் கிடைக்காதுமா? டாடி, எல்லாராலையும் அஞ்சனா ஆக முடியுமா? என்ன ஆண்டி? சரிம்மா, நான் உனக்கு அட்மிஷன் வாங்கி தரேன். என்ன படிக்க போற? ஃபாரன்சிக் சயின்ஸ். ஏற்கனவே அதுக்காக எனக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்திருக்கு. ஒரு நிமிஷம். பாஸ்கர். ராஜீவண்ணா, பாஸ்கரோட பையனும் இதே சப்ஜெக்ட்டுக்கு தான் சீட்டு கேட்டிருக்காரு. பாஸ்கர், நம்ம சோனா கூட அதே காலேஜ் தான், உங்க பையனை மாதிரியே. ரொம்ப சந்தோஷங்க. சோனா, அட்மிஷன் ஓகே, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ ஆண்டி. வினய் நம்ம எஸ்டேட் பையன், அவனையும் கொஞ்சம் பாத்துக்கோ. சரிங்க ஆண்டி. நீங்க போங்க பாஸ்கர். சரி மேடம். பாஸ்கருக்கு எப்படி ஒரு பையன் இருக்கானா? நான் பார்த்ததே இல்லையே. ஆமா, நான் கூட பார்த்ததில்ல. ஆனா முன்னாடி அவனை ஹாஸ்டல்ல நான் தான் சேர்த்து விட்டேன். ஆனா பாஸ்கருக்கு இப்படி ஒரு பையன் இருக்கிறது யாரும் சொன்னதே இல்லையம்மா. அது அவங்க குடும்ப பஞ்சாயத்து. சின்ன வயசுலயே ஒரு ஆக்சிடென்ட். சோனா, நீ போயிடாத. நான் போய் டாக்டர் கங்காதரனை பார்த்துட்டு வந்துடுறேன். நான் வந்ததுக்கு அப்புறம் கிளம்புங்க. சரிங்க ஆண்டி. அண்ணா, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏ போன். தேங்க்யூ. நான் போயிட்டு வரேன். வரேம்மா. சரி. ஆர் யூ ஹாப்பி? என்ன டாக்டர் வர சொன்னீங்க? அது நோய் சம்பந்தமான எந்த விஷயமும் இல்லை. ஏதாவது ஃபேமிலி இஷ்யூஸா? ஆமா, அப்படியும் வச்சுக்கலாம். கார்ப்பரேட் இந்தியாவோட ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டா தான் உங்களை நாங்க எல்லாருமே நினைக்கிறோம் டாக்டர். அது எனக்கும் தெரியுமா. இப்போ அதனால தான் ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுறதுக்காக உங்களை இங்க வர சொன்னேன்.
உங்க வீட்டில் நடந்த மனு அஞ்சனாவோட விஷயத்தை பத்தி கேள்விப்பட்டேன். யாருதான் அந்த அலீனா? முதல்ல பொண்டாட்டின்னு சொல்லிட்டு வந்தவ. ஆமா, ஆனா அது எல்லாமே போய் டாக்டர். அதுக்கப்புறமா ஒரு குழந்தையோட வந்து மனுதான் குழந்தையோட அப்பான்னு அவ சொன்னா. அதுக்கும் சேர்த்துதானே அவ அனுபவிக்கிறா. இனி வெளி உலகத்தையே அவளால பார்க்க முடியாது. சரி, அந்த குழந்தையோட பேர் என்ன சொன்னீங்க? அனு. இந்த அனுப்பப்ப பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அழகான குழந்தை. அவளை பார்த்தா எல்லாருக்குமே கொஞ்சம் தோணும். நானும் பார்த்தேன். எப்போ? 2 நாளைக்கு முன்னாடி மனுவும் அஞ்சனாவும் அந்த அனுவோட தான் வந்தாங்க. அஞ்சனாவோட செக்கப்க்கு இல்லையா? ஆமா. அன்னைக்கு மனு பிளட் டொனேஷன் கேம்ப்ல கூட கலந்துக்கிட்டா. என்கிட்ட கூட சொன்னா. அந்த விஷயத்த நான் வேற மாதிரி யோசிச்சு பண்ணி பார்த்தேன். அந்த குழந்தை மனுவோட குழந்தையா இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் இருக்குல்ல, அதனால டெஸ்ட் பண்ணா என்னன்னு நான் யோசிச்சேன். You mean DNA டெஸ்ட்? ஆமா. அன்னைக்கு 2 பேரோட பிளட் சாம்பிளையும் நான் எடுத்தேன். மனுவோட குழந்தை இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல்ல? டாக்டர். மல்லிகா, நாம ஆசைப்படுற மாதிரி எல்லாம் கடவுள் முடிவு பண்றது இல்ல. டாக்டர், அந்த அனு மனுவோட குழந்தை தான். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.